அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை அதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய். கொலை வாளினை எழலா மிக கொடியோர் செயலறவே குகைவாள் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா. அனைவருக்கும் வணக்கம். தமிழர் தலைவர் என்கின்ற தலைப்பில் ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்புகள் அடங்கிய புத்தகம். இந்த புத்தகத்தினை திரு சாமி சிதம்பரம் அவர்கள் எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்தினுடைய கூடுதல் சிறப்பு என்னவென்றால், ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்கள் முன்னுரை எழுதி அவரே தன்னுடைய மேற்பார்வையில் ஒரு சில திருத்தங்கள் செய்து வெளியிடப்பட்ட நூல் தமிழர் தலைவர் என்கின்ற நூல். 1983 வெளியான நூலினுடைய 8வது பதிப்பிலிருந்து ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்களை பற்றிய ஒரு சில தகவல்களை நாம் பார்க்கலாம். ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்கள் தன்னுடைய 6வது வயதில் ஒரு திண்ணை பள்ளியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அந்த பள்ளியில் இவருக்கு படிப்பு சரிவர வராத காரணத்தினால் இவர் வேறொரு பள்ளிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த பள்ளியிலும் படிப்பு வராத காரணத்தினால் இவருடைய பெற்றோர்கள் இவரின் 10வது வயதில் பள்ளியிலிருந்து நிறுத்தம் செய்திருக்கிறார்கள். 6 முதல் 10 வயதுக்குள்ளாக ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்கள் மிகவும் ஒரு முரட்டுத்தனமான ஒரு நபராகவே இருந்திருக்கிறார். எந்த அளவுக்கு ஒரு முரட்டுத்தனம் கொண்டவராக இருந்திருக்கிறார் என்று பார்த்தால், தன்னுடன் படிக்கின்ற சக மாணவர்களை அடித்து அதனால் ஆசிரியரிடம் தண்டனை பெறக்கூடிய ஒரு மாணவராக இவர் இருந்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் மாணவரை மட்டும் அடித்தாரா என்று பார்த்தால் அதையும் தாண்டி உபாபாத்தியாயரையும் அடித்திருக்கிறார். உபாபாத்தியாயர் என்று சொன்னால் ஆசிரியர் என்று பொருள். தனக்கு கல்வி கொடுத்த ஆசிரியரையே அடிக்கும் அளவிற்கு ஒரு முரடனாக, ஒரு பொறுக்கியாக இவர் 6 முதல் 10 வயதுக்குள்ளாக இருந்திருக்கிறார். தன்னுடைய பொறுக்கித்தனத்தை இதோடு நிறுத்தி கொண்டாரா என்று பார்த்தால் அதையும் தாண்டி தன்னுடைய 19வது வயதில் விலைமாதர் இல்லங்களின் மீது நாட்டம் செலுத்தி வந்தார். விலைமாதர் இல்லங்களுக்கு சென்று வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார் இந்த ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்கள். 19 வயதில் ஒரு ஆண்மகனுக்கு பெண்ணின் மீது ஆசை வருவது இயல்புதான். அதையும் தாண்டி ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்கள் விலைமாதர் இல்லங்களுக்கு சென்று தன்னுடைய காமத்தின் உச்சத்தினை வெளிப்படுத்தியிருக்கிறார். 19 வயதில் ஒரு காம கொடூரனாக வலம் வந்திருக்கிறார். இதை கண்ட இவர்களுடைய பெற்றோர்கள் இவருக்கு திருமணம் செய்து வைத்தால் திருந்து விடுவார் என்று நாகம்மையை முதலாவதாக திருமணம் செய்து வைக்கிறார்கள். திருமணத்துக்கு பிறகு இவர் மாறினாரா என்று பார்த்தால், திருமணத்திற்கு பிறகும் இவர் விலைமாதர் இல்லங்களுக்கு செல்வதை நிறுத்தவே இல்லை. விலைமாதர் கூட்டங்களை கூட்டிக் கொண்டு தன்னுடைய நண்பர்களுடன் காவேரி நதிக்கரையில் இருக்கக்கூடிய மணற்பாங்கான இடத்திற்கு சென்று விடிய விடிய கூத்தடித்து விட்டு வரக்கூடிய ஒரு நபராக இவர் இருந்திருக்கிறார். இதில் கொடுமை என்னவென்றால், விலைமாதர்களுடன் கூத்தடித்து கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய கணவருக்கு நாகம்மை அவர்கள் சமையல் சமைத்து கொடுத்து அனுப்பக்கூடிய ஒரு மனைவியாக இவர் இருந்திருக்கிறார். காவேரி நதிக்கரையில் பெண்களுடன் கூத்தடித்து கொண்டிருந்த இந்த ஈவே ராமசாமி அவர்கள் பெண்களுக்காக, பெண் விடுதலைக்காக போராடினார் என்று சொன்னால் இது பெண்களை அசிங்கப்படுத்துவதாக இல்லையா? இதை நாம் திராவிட பன்றிகளிடம் கேட்டால் அந்த பன்றிகள் உருட்டுவார்கள். என்னவென்று உருட்டுவார்கள்? ஈவே ராமசாமி அவர்கள் பெண்கள் கூட்டத்தினை கூட்டிக் கொண்டு காவேரி நதிக்கரையில் இரவு நேரத்தில் காவேரியில் நதிநீர் பெற்று வர சென்றார், நதிநீர் உரிமையை மீட்டெடுக்க சென்றார். இன்று முதல் ஈவே ராமசாமி அவர்கள் காவேரியில் உரிமை மீட்ட வீரர் என்று அழைக்கப்படுவார் என்று இவருக்கு பட்டம் கொடுப்பார்கள். யோகியனுக்கு இருட்டில் என்ன வேலை? இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களை வைத்து பார்க்கின்ற பொழுது, ஒன்று, ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்கள் விலைமாதர்களை வைத்து விபச்சார தொழில் செய்திருக்க வேண்டும், அல்லது தானே விபச்சார தொழிலில் ஈடுபட்டிருக்க வேண்டும். இதில் இரண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடந்திருக்க வேண்டும். விலைமாதர்களை வைத்து கூத்தடித்த இந்த நபர் தான் பெண் விடுதலைக்காக போராடினார் என்று சொன்னால் இது பெண்களை அசிங்கப்படுத்துவதாக இல்லையா? பெண்களை கொச்சப்படுத்துவதாக இல்லையா? பெண் விடுதலை அடைய பெண்ணே நீ கர்ப்பப்பையை அறுத்து எறி, புடவைகள் கட்டி கொள்ளாதே, கவன் போட்டுக்கொள், வீட்டுக்கு வெளியே சென்று இரவு நேரங்களில் தாமதமாக வா என்று பதிவு செய்திருக்கிறார். இதுதான் பெண் விடுதலை அடைவதற்கான வழியா? உண்மையாகவே ஈவே ராமசாமி அவர்களுக்கு பகுத்தறிவு இருந்திருந்தால், உண்மையாகவே இவர் பெண் விடுதலைக்காக போராடினார் என்பது உண்மையாக இருந்திருந்தால், இவர் ஆண்களுக்கு நிகராக பெண்களை அரசியல் களத்தில் இறக்கிவிட்டு அவர்களுக்கு அரசியல் அதிகாரம் பெற்று தந்திருப்பார். அவ்வாறு செய்திருந்தால் இவர் பெண் விடுதலைக்காக போராடினார் என்பதனை நாம் ஒற்றுக்கொள்ளலாம். ஆனால் இவர் விலைமாதர்களை வைத்துக் கொண்டு கூத்தடித்து கொண்டிருந்தார். இவரை கூட்டி வந்து தமிழர் தலைவர் என்று சொன்னால் இது தமிழனுக்கான அசிங்கம் இல்லையா? அடுத்ததாக நாகம்மையார் அவர்கள் கோயிலுக்கு சென்று கடவுளை வணங்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறார். இது ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நாகம்மையாரை அழைத்து நீ கோயிலுக்கு செல்லாதே, கடவுளை வணங்காதே என்று சொல்லியிருந்தால் நாகம்மையார் அதை கட்டாயம் செய்திருப்பார். அவ்வாறு ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்கள் செய்யவில்லை. அதற்கு பதிலாக ஒரு கேவலமான ஒரு செயலை செய்திருக்கிறார். என்ன செயல் என்று பார்த்தால், நாகம்மையார் அவர்கள் இரவு நேரத்தில் கோயிலுக்கு
செல்கின்ற பொழுது தானும் கோயிலுக்கு சென்று அங்கு நாகம்மையார் பார்க்காதவாறு மறைந்து கொண்டு அங்கு இருக்கக்கூடிய காளி பயல்களிடம் நாகம்மையாரை காட்டி, இவள் யாரோ நமது ஊருக்கு வந்திருக்கக்கூடிய புதிய தாசி, அவளின் எண்ணத்தை அறிந்து அவளை நம்பயப்படுத்த வேண்டும் என்று காளி பயல்களை ஏவி விட்டிருக்கிறார். அந்த காளி பயல்கள் நாகம்மையாரை சிலுமசம் செய்திருக்கிறார்கள். அந்த காளி பயல்களிடமிருந்து நாகம்மையார் எப்படியோ தப்பித்து வீடு சென்றிருக்கிறார். இதுதான் அதாவது தான் கட்டிய மனைவியே தாசி என்று காளி பயலுக்கு அறிமுகப்படுத்திய இவர்தான் பெண் விடுதலுக்காக போராடினார் என்று சொன்னால் இது பெண்களை அசிங்கப்படுத்துவதாக இல்லையா? திராவிட பன்றிகளிடம் நான் கேட்கிறேன், உங்களுடைய மனைவியை நீங்கள் மற்றவரிடம் அறிமுகம் செய்யும் போது இது என்னுடைய மனைவி என்று அறிமுகம் செய்வீர்களா, அல்லது ஹாய் ஹலோ வாங்க இதுதான் நான் புதுசாக கட்டிட்டு வந்திருக்கக்கூடிய தாசி என்று அறிமுகம் செய்வீர்களா? எவ்வாறு நீங்கள் அறிமுகம் செய்வீர்கள்? 10 வயதில் ஆசிரியரை அடித்த பொறுக்கியாக இருந்த இந்த ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்கள் 20 வயதில் விபச்சாரத்தில் ஈடுபட்ட இந்த காம கொடூரன் அவர்கள் தான் கட்டிய மனைவியே தாசி என்று பிறருக்கு அறிமுகம் செய்து வைத்த இந்த ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்கள் தமிழனுடைய தலைவன், தமிழர் தலைவன் என்று சொன்னால் இது தமிழனுக்கு எப்பேற்பட்ட அசிங்கம். தமிழர்கள் நாங்கள் கட்டிய மனைவியை மற்றவரிடம் அறிமுகம் செய்து வைக்கும் போது நாங்கள் என்னுடைய மனைவி என்றுதான் அறிமுகம் செய்து வைப்போம். அதனால்தான் நாங்கள் தமிழர்கள். திராவிடர்கள் நீங்கள் உங்களுடைய மனைவியை நீங்கள் தாசி என்று அறிமுகம் செய்து வைத்தால் நீங்கள் கண்டிப்பாக திராவிடராகத்தான் கருதப்படுவீர்கள். நன்றி.